வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை இரவு மதிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆசையோட போட்டியிடுற வெற்றி வேட்பாளர் திருமதி என் கலைச்செல்வி அவர்களை தான் நம்ம இப்ப பார்க்க வந்திருக்கோம். அவங்கள்ட்ட இன்னைக்கு நம்ம பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவங்களோட களப்பணிகள் என்னென்ன, ஆத்தூர் தொகுதியில அவங்களுக்கான தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்மா. வணக்கம். ஆத்தூர் தொகுதி சார்பா சட்டமன்ற வேட்பாளரா போட்டியிடுறீங்க. இப்பதான் ரீசெண்டா தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 234 தொகுதியோட வேட்பாளர்கள் லிஸ்டை அறிவிச்சாரு. அவர் கையால வாங்கின அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பெருமையாவும் இருந்தது. நம்ம தாவேகா தலைவர் தளபதி விஜய் உங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு. நீங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஆத்தூர் தொகுதியில இப்போதைக்கு உங்களுக்குரிய களம் எப்படி இருக்கு? மக்கள்லாம் உங்களை என்ன மாதிரி வரவேற்றாங்க? என்னென்ன சொன்னாங்க? ரொம்ப நல்ல முறையில வரவேற்றாங்க. மக்கள் மத்தியில தளபதி ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்காரு. அதனால நிச்சயம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்கம்மா. இப்ப தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் உங்களுக்கு முக்கியமா ஆத்தூர் தொகுதியில சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நம்ம பார்க்க வேண்டிய சூழல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 முறை போட்டியிட்டு 6 முறை ஆத்தூர் தொகுதியில ஜெயிச்ச பெரியசாமி அவர்களை எதிர்த்து நீங்க போட்டியிடுறீங்க ஆத்தூர் தொகுதியில. அப்படி இருக்கப்ப அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆத்தூர் தொகுதி மக்கள் உங்களை ஆதரிக்கிறாங்களா? ஆத்தூர் தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? நீங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சு முடிச்சுட்டு நீங்க தொகுதிக்குள்ள போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு? 6 முறை ஜெயிச்சு வெற்றி பெற்ற பெரியசாமி ஐயா தொகுதியா இருந்தாலும் கூட இப்ப எங்களுக்கு அது ரொம்ப சாதகமான ஒரு இடமா இருக்குது. காரணம் என்னன்னா, தளபதி மேல உள்ள மக்கள் வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பு, நம்பிக்கை, பாசம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க தான் பிள்ளையாவும், தான் அண்ணனாவும், தான் மாமாவாவும் ரொம்ப நேசிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. அந்த ஒரு வாய்ப்பு இனிமே நம்ம பிள்ளை ஆட்சிக்கு வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதனால இங்க வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப எளிதுன்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா. இப்ப தாவேகா தலைவர் ஒரு ஆளுக்கு சீட்டு தராரு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட களப்பணிகள் என்னென்ன, அவங்க மக்கள் இயக்கத்துல இருந்து தளபதி தமிழக வெற்றி கழகம் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து யார் சரியா வேலை செய்வாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம தாவேகா தலைவர் எல்லாத்துக்குமே இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அப்படி நீங்க ஆத்தூர் தொகுதிக்கு நீங்க என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கீங்க? மக்களை நேரா போய் பார்த்துருக்கீங்களா? அவங்க குறைகள் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக இருக்கேன். அதனால நான் களப்பணிக்கு போவேன். நிறைய இடத்துக்கு போயிருக்கப்ப அங்க மக்கள் நிறைய குறைகள் சொல்லியிருக்காங்க. அவங்களோட உண்மையான கஷ்டம் என்னன்னு நாங்க நிறைய பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் நிறைய இடத்துல நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கேன். அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு இப்ப ஆத்தூர் தொகுதியில அதிகப்படியான ஒரு குறைகளா என்னென்ன மக்கள் சொல்றாங்க? அத நீங்க அவங்கள்ட்ட நீங்க என்னென்ன சொல்லியிருக்கீங்க? அதாவது அவங்க என்னன்னா, ஒரு அடிப்படை வசதி கூட இல்ல. பொதுவா ஒரு சாக்கடை இல்ல, குடிநீர் இல்ல, கரண்ட் இல்ல, பால்வாடி இல்ல. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்களோட தொகுதியா கிட்டத்தட்ட 6 முறை தக்க வச்சிருக்க ஒரு தொகுதியில இது கூட பண்ணி தரவில்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப ஆத்தூர் தொகுதினாலே அதிகபட்சம் எல்லாருமே சொல்ற ஒரு பிரச்சனைனா இந்த குடகனாறு பிரச்சனை சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட எல்லாருமே வைக்கிற ஒரு கொஸ்டினும் அதான். 6 முறை இருக்கவர் இன்னும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப, இந்த முறை நீங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா ஆத்தூர்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த குடகனாறு பிரச்சனையை உங்களால தீர்க்க முடியுமா? அதுக்கான ஸ்டெப் என்னன்னு நீங்க எடுப்பீங்க? கட்டாயமா நான் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மக்களோட நின்று அவங்களுக்கு கட்டாயமா கடைசி வரை நின்று அந்த பிரச்சனையை சரி பண்ற வரையும் நான் கடைசி வரையும் நின்று பாடுபடுவேன். ஆத்தூர்ல பாத்தீங்கன்னா திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், எல்லா கட்சியிலையுமே பாத்தீங்கன்னா ஆண் வேட்பாளர் தான் போட்டிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பா இவ்வளோ ஒரு கஷ்டமான தொகுதியில ஒரு பெண் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னா, மற்ற கட்சிக்காரங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க அந்த போட்டி, அந்த புரிதல் எப்படி இருக்கு? அது கொஞ்சம் போட்டியா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான போட்டின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் தளபதி மேல வச்சிருக்க அளவு கடந்த நம்பிக்கையால
எனக்கு அது அந்த வெற்றி கனி ஈஸியா கிடைக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பாங்கம்மா. தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து உங்களுக்கு ஈஸியா அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, இப்ப இந்த சமயத்துல ஆத்தூர் தொகுதி மக்களுக்கு வந்து நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன், ஒரு சில விஷயங்கள் நான் கேட்டுக்கிறேன் அப்புட்ன்னா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆத்தூர் தொகுதி மக்களுக்கிட்ட பணிவன்போட கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாக்களியுங்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பும் பட்சத்தில் உங்களின் குறைகளை ஒழிக்கும் ஒரு குரலாக நான் சட்டசபையில் இருப்பேன். நம்ம அம்மா அவர்கள் வந்து ரொம்ப அருமையாவே வந்து ஆத்தூர் தொகுதி மக்களுக்கு என்னென்ன செய்வோம், என்னென்ன வந்து களப்பணிகள் ஓடிக்கிட்டு இருக்கு, அதே மாரி ஆத்தூர் தொகுதி மக்களுக்குமே வந்து என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு, ஆத்தூர் தொகுதியை சுத்தி வந்து எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத பத்தின எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. நம்ம அம்மாவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக, மத்திய மாவட்ட தொகுதிகளின் சார்பாக வந்து கண்டிப்பா நம்ம வந்து வாக்களிச்சு அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்துக்குவோம். ஸோ இதே மாரி உங்கள ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா. நன்றி, வணக்கம்.